ஏசாயா 43வது அதிகாரம் 2வது வசனம். நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன். இந்த வசனம் நமக்கு ரொம்ப பரிச்சயமான ஒரு வசனம். ஆனால் இப்படி யோசிச்சிருக்கீங்களா, எதுக்கு இப்படி சொல்லணும்? நீ தண்ணீரை கடக்கும்போது நான் உன்னோடு கூட இருப்பேன்னு சொன்னதுக்கு பதிலாக நீ தண்ணீரை கடப்பதற்கான ஒரு சூழ்நிலையே உனக்கு வர விட மாட்டேன் அப்படி ஏதாவது சொல்லியிருக்கலாம்ல. எதுக்காக நமக்கு ஒரு கஷ்டத்தை கொடுத்து அதில் நம்ம கூட இருப்பேன் அப்படின்னு சொல்லணும்? நம்மளும் நம்ம லைஃப்பில் நமக்கு கஷ்டங்கள் வரப்போ சில நேரங்களில் நம்மளுமே யோசிப்போம், எனக்கு எதுக்கு இவ்வளோ கஷ்டத்தை கொடுக்குறீங்க, எனக்கு ஏன் இவ்வளோ கஷ்டம், என்னால் தாங்கவே முடியலை, எனக்கு இவ்வளோ கஷ்டத்தை கொடுக்காமலே இருந்திருக்கலாமே அப்படின்னு நம்மளை அறியாமல் சில நேரங்களில் சொல்லுவோம். ஆனால் ஒன்று மட்டும் இந்த வசனத்தின் மூலமாக நம்ம கற்றுக்கணும். நமக்கு இந்த உலகத்தில் பாடுகள் கண்டிப்பாக வரும். பாடுகள் வராத ஒரு வாழ்க்கை நமக்கு கண்டிப்பாக இல்லை. ஆனால் தேவனுடைய பிள்ளைங்க பாடுகள் வரும்போது என்றைக்குமே தனியாக விடப்பட மாட்டாங்க. தேவன் கூடவே நடப்பார். அதுதான் இந்த வசனம் ரொம்ப தெளிவாக நமக்கு சொல்லுது. நம்ம பைபிளில் வாசிக்கிற முக்கியமான எல்லாருக்குமே இதே போல் அநேகம் கஷ்டங்கள் வந்து அந்த கஷ்டத்தின் மத்தியில் தேவன் அவங்க கூட இருந்து அவங்கள வழி நடத்தியிருக்காரு. அப்ரஹாம், ஈசாக்கு, யாக்கோபு, மோசே, நோவா, யோபு, யோசேப்பு, தாவீது, தானியேல் அப்படின்னு வரிசையாக நிறைய பேரை சொல்லிகிட்டே போகலாம். அதனால் இந்த வசனத்தை கேட்டுட்ருக்கிற இந்த செகண்ட் நீங்கள் ஏதாவது ஒரு கவலையிலையோ கஷ்டத்தில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக பயப்படாதீங்க. உங்கள் கூடவே நடந்து வர ஒரு சர்வ வல்லமையுள்ள தேவன் கூட இருக்காரு. அதனால் எதுக்குமே பயப்படாதீங்க. இனி நீங்கள் தனிமையே இல்லை. உங்கள் கஷ்டத்துல எல்லாம் உங்கள் கரம் பிடிச்சு நடத்த ஒரு தேவன் உங்கள் கூட இருக்காருன்றதை என்றைக்குமே மறந்துடாதீங்க. பிரைஸ் தி லார்ட். ஆமென்.